பிரைஸ் அல்லாஹ். நுகத்தடியின் உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 11:28-30 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவமாயும் இருக்கிறது என்றார். ஒரு நுகத்தடி 2 எருதுகளின் கழுத்தில் வைக்கப்படுகிற ஒரு மரப்பலகையை போன்றது. அது 2 எருதுகளை ஒன்றாக இணைத்து உழுவதற்கு விவசாயிகள் பயன்படுத்துவார்கள். விவசாயிகள் வழக்கமாக வலிமையான எருதுகளை பலவீனமான எருதுகளுடன் நுகத்தடியில் கட்டுகிறார்கள். இதன் மூலமான வலிமையான எருதுகள் அதிகமாக எடையை சுமக்கின்றன. பலவீனமான எருதுகளுக்கு எவ்வாறு உழுவது என்று பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடையாள ரீதியாக நுகத்தடி கீழ்ப்படுதல், சேவை, தேவோட சிச்சை, சுமை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. பாவம் மற்றும் குற்ற உணர்ச்சியின் நுகத்தடி, ரோம ஒடுக்குமுறையின் நுகத்தடி, பரிசேய மதத்தின் நுகத்தடி ஆகிய பல பாரமான நுகத்தடிகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்து கொண்டு வந்ததுனால இயேசு வேண்டுமென்றே இந்த உருவகத்தை பயன்படுத்தினார். இந்த உருவகத்தின் மூலமாக நம்ம 4 சத்தியங்களை அறிந்து கொள்கிறோம். முதலாவது, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது பாவம், குற்ற உணர்ச்சி, மத சட்டப்பூர்வம், வாழ்க்கையில் போராட்டங்கள் சோர்வை அடைந்தவர்களை இயேசு அழைக்கிறாரு. இங்கு ஓய்வு என்பது தேவனுடைய சமாதானத்தை குறிப்பிடுகிறது. இயேசு கிருபை மற்றும் மன்னிப்பின் மூலம் ஓய்வு அளிக்கிறாரு. இரண்டாவது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அடிமைகளாக அல்ல, பிள்ளைகளாக அவருடைய சீஷத்துவம் மற்றும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுதல் ஆகியவற்றின் நுகத்தை பகிர்ந்து கொள்ள இயேசு நம்மை அழைக்கிறாரு. நுகம் இயேசுவின் போதனையை கூட குறிப்பிடுகிறது. அவருடைய போதனைகள் மென்மையானது. மூன்றாவது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அதாவது கர்வம் கொண்ட ஆட்சியாளர்கள் அல்லது பரிசேயர்களைப் போலல்லாமல் இயேசு மனத்தாழ்மையுடன் வழி நடத்துகிறார். நான்காவது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவமாய் இருக்கிறது என்றால் அவர் அளிக்கிற பலத்தோடும் தேவோட சித்தத்தை செய்வதை குறிப்பிடுகிறது. இன்று நம்மில் பலர் வெற்றி மற்றும் செயல்திறன் என்கிற நுகத்தடியை சுமந்து செல்கிறோம். அது நமக்கு பதற்றத்தை ஏற்படுகிறது. அதுமல்லாதபடிக்கு பயம் மற்றும் அதாவது நோக்கம் என்கிற நுகத்தடியை சுமக்கிறோம். அது நமக்கு எதிர்காலம், பணம் அல்லது உறவுகளை பற்றி கவலையை கொடுக்கிறது, நமக்கு மகிழ்ச்சியை கொள்ளையடிக்கிறது. ஆனால் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற நுகத்தடியானது சீஷத்துவத்தின் நுகத்தடி. அது சமாதானம், அன்பு மற்றும் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலும் தருகிறது.